விலங்குகளுக்கும் பாதுகாப்பு தந்த நாள், பகலையே இருளில் மூழ்கடித்த நாள், இந்தியா நேபாளத்தை அதிர வைத்த நாள். இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட 233வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 21. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் முதலாவதா அனுபவம் சொல்லும் பாடம், தலைமுறைகளை வழிநடத்தும் ஞானம். தங்கள் வாழ்நாளை குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் அர்ப்பணித்த மூத்த குடிமக்களை போற்றும் நாள் ஆகஸ்ட் 21 நேஷனல் சீனியர் சிட்டிசன் டே. குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மூத்த குடிமக்கள் வழங்கிய பங்களிப்புகளை போற்றவும், அவர்களின் உரிமைகளை, நலன்களை மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுது. அடுத்ததா பயங்கரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறவும், உயிர் தப்பியவர்களுக்கு ஆதரவளிக்கவும், அவர்களின் வலிமையையும் மன உறுதியையும் மதிக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஆகஸ்ட் 21 பயங்கரவாத பாதிப்பு நாள். பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்களின் உரிமைகளை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபையால் இந்நாள் கடைபிடிக்கப்படுது. இதே போல ஆகஸ்ட் 21 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. தாடி, மீசை, தலைமுடி தோற்றத்தை சீர்படுத்த ஒரு நாள். தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளும் ஆண்களுக்கான நாள் இன்று. ஆண்கள் தங்களின் தோற்றம் மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்தை கவனித்துக் கொள்ளும் நாளாக மென்ஸ் க்ரூமிங் டே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இறுதியா சில வார்த்தைகள் கவிதையாகின்றன, சில வரிகள் மனதை தொடுகின்றன. கற்பனையை வார்த்தைகளாக்கும் கவிஞர்களுக்கான நாள் இன்று. கவிதையின் அழகையும் கவிஞர்களின் கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் கொண்டாடும் நாளாக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 21 பொயட்ஸ் டே அனுசரிக்கப்படுது. இப்போ வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். காடுகள் இருந்தால்தான் விலங்குகள் வாழ முடியும். விலங்குகள் இருந்தால்தான் இயற்கையின் சமநிலை நீடிக்கும். இயற்கையையும் அதன் உயிர்களையும் பாதுகாக்கும் வரலாற்று சட்டம் உருவான நாள் இன்று. 1972 ஆகஸ்ட் 21 இந்திய நாடாளுமன்றம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டம் இந்தியாவின் வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான சட்ட அடித்தளமாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா அதிகாலை நேரம் பூமியே அதிர்ந்தது. சில நொடிகளின் நிலநடுக்கம் பல ஆண்டுகள் மறக்க முடியாத வழியை விட்டு சென்றது. 1988 ஆகஸ்ட் 21 இந்தியா நேபாளத்தை உலுக்கிய நிலநடுக்கம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பேரிடராகவே மாறி போச்சு. தொடர்ந்து 99 ஆண்டுகள் காத்திருந்த வானியல் அதிசயம் 2017 ஆகஸ்ட் 21 நடந்தது. சுமார் 99 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் கண்ட பகுதியில் முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. வானியல் ஆய்வாளர்களை இந்த கிரகணம் மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்தியது. இறுதியா திரையில் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த 2 நட்சத்திரங்களின் பிறந்த நாளும் இந்த ஒரே தேதி, அதாவது ஆகஸ்ட் 21 தான். ஒருவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை ராதிகா சரத்குமார், மற்றொருவர் தென்னிந்திய திரையுலகில் தனக்கென தடம் பிடித்த நடிகை தான் பூமிகா சாவ்லா. வெற்றி பெறுபவர்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, விடாமுயற்சி செய்பவர்கள் தான். நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.